ஹலோ கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி எனக்கு ரொம்ப பிடிச்ச சிக்கன் சாப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இஞ்சி, பூண்டு, வெங்காயம், சின்ன வெங்காயம் நல்லா எடுத்து வச்சுருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் நல்லா சேர்த்து அரைச்சிக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி அந்த சைடு கேப்லேயே 4 வெங்காயம், பெரிய வெங்காயத்தை நீட்டமாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை நம்ம போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு வெங்காயம் வேகிறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுட்டு அதே சைடு கேப்பில் 2 தக்காளியை நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம். நம்ம ஏன் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது கூடயே அரைச்சோம்னா நம்மளுக்கு இப்போ திண்டுக்கல் ஸ்டைலில் நம்ம பிரியாணி பண்ணனாலே நாங்கள் இப்படி தான் சில பேர் இப்படி தான் பண்ணுவாங்க. அதனால தான் நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதில் போட்டோம்னா சைடில் ஒட்டிக்கிறோம் நம்ம நாக்கில், நம்மளுக்கு டிஸ்டர்ப் பண்ணிடும். அதனால அப்படி அரைச்சி சேர்த்துருக்கோம். அப்படியே அரைச்சதை நம்ம வெங்காயம், தக்காளி வெந்தக்கப்புறம் அப்படியே போட்டுக்கலாம். நம்ம அரைக்கிறனால டேஸ்ட் எதுவும் குறைய போகிறதில்ல, அதே டேஸ்ட் தான் வரப்போகுது. நம்மளுக்கு அரைக்காமல் போட்டால் டிஸ்டர்ப் பண்ண போகுது நம்ம வாய்க்குள்ளே. நம்ம அரைச்சி போட்டுடலாமே, வேறு என்ன அதுக்கு கரம் மசாலாவே போட்டுக்கலான்னு கேட்பீங்க. இல்லைங்க ஐஸ், நம்ம இஞ்சி பூண்டை ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி போட்டால் தான். நான் இஞ்சி பூண்டில் சின்ன வெங்காயம் தான் எப்போயும் யூஸ் பண்ணிடுவோம். அதுதான் நல்லாயிருக்கும். நல்லா பட்டை, கிராம்பு எந்த டிஷ் செஞ்சாலுமே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் நாங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணாமல் செய்ய மாட்டோம் இஞ்சி பூண்டு அரைக்கிறப்ப. ஓகே, பட்டை எல்லாம் வெந்துருச்சு. நல்லா இஞ்சி பூண்டெல்லாம் வெந்தக்கப்புறம் நல்லா பார்த்துக்கோங்க, மணக்கும். அப்புறம் இஞ்சி பூண்டு வாசம்லாம் போனக்கப்புறம் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். இஞ்சி பூண்டு வாசம் போகிற அளவுக்கு கருவேப்பிலை இந்த ஸ்டேஜ்லேயே போட்டுக்கலாம். கருவேப்பிலை நான் எங்கள் வீட்டில் இல்லை. கருவேப்பிலை நீங்கள் ஃபஸ்ட்டு ஆனியன் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே கருவேப்பிலை போட்டிங்கன்னா ஸ்மெல் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கருவேப்பிலை இல்லாதனால இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் 2 பச்சை கலர் பச்சை மிளகா போட்டுக்கிறேன். அது எங்கள் குடும்பத்துக்கு சின்னதாக. இப்போ பொடி சொல்கிறேன். கரம் மசாலா, சிக்கன் பொடி, மிளகா பொடி, உப்பு, மஞ்சள் பொடி, இது மட்டும் தான் போடுறேன். மிளகு பொடி பக்கத்தில் உங்களுக்கு இன்னொரு பொடி தெரியும், அது பிரியாணி பொடி போட்டிருக்கேன். ஆப்ஷனல் தான், அது போட்டாலும் போடலாம், போடாட்டி விட்டுடலாம். மல்லித்தலை, புதினா தலை போட்டு நல்லா கலரி எடுத்துக்கலாம். நம்ம பிரியாணி பொடி ஏன் போடுறீங்கன்னா, நான் எல்லா சமையல்லையுமே நான் பிரியாணி பொடி எப்பயுமே போடுவேன். எனக்கு அது ரொம்ப டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சோண்டு தயிர் ஊற்றிக்கிறேன். தயிர் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கிறேன். நான் பாக்கெட் தயிர் ஊற்றுறதுனால கெட்டியாக இல்லாமல் தண்ணியாக இருக்குது. நீங்கள் வீட்டில் செஞ்ச தயிர்னால் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு அளவு சொல்ல தெரியாது. நான் இப்படி அடிச்சு விடுவேன், ஆனால் கரெக்டாக தான் சொல்லுவேன். நான் சின்ன பிள்ளையிலேருந்து பழகினனால ஃபஸ்ட்டு எண்ணெய், இந்த இஞ்சி பூண்டுலாம் கொதித்து அங்கே பாருங்கள் எண்ணெய் தெரியும். அதுக்கப்புறம் தான் நம்ம சிக்கன் போடணும். நான் சிக்கன் சாப்ஸ்ன்னு ஏற்கனவே முன்னாடி சொல்லியிருப்பேன். ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். என்னோடய சிக்கன் சாப்ஸ் எங்கள் வீட்டில் அவ்வளோ டேஸ்ட்டாக பண்ணுவாங்க. என்னோடது கொஞ்சமாக எங்கள் அம்மா பண்ணுறதோட சுமாராக தான் இருக்கும். எங்கள் அம்மா பண்ணுறதோட ரெசிபி வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக பண்ணலாம். இப்போ தயிர் ஊற்றியாச்சா, கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுட்டு நான் 3 கிளாஸ் தேங்காய் பால் ஊற்ற போகிறேன். ஃபஸ்ட்டு தேங்காய் பாலை தேங்காய் பால் மட்டும் ஊற்றிட்டு நல்லா கொதிச்சக்கப்புறம் தேங்காய் பாலோட சக்கை எடுத்தோம் பாருங்க, அதை போட்டுடலாம். அடுத்து 2 கிளாஸ் தேங்காய் பால் அப்படியே ஊற்றிக்கலாம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தான் சக்கை போட்டிருப்பேன். அப்புறம் மிளகு பொடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். நான் கொதிக்க கொதிக்க நான் தேங்காய் பால் ஊற்ற ஆரம்பித்தேன். தண்ணி நம்ம முதல்ல ஊற்றணும். அடுத்து 3 கிளாஸுமே நான் தேங்காய் பால் ஊற்றினேன். இது கலர் பொடி. இது உங்களுக்கு மஞ்சள் கலரில் தெரியுது, ஆனால் எனக்கு முன்னாடி பார்க்குறப்ப ரெட் கலரில் இருந்துச்சு. ஆனால் இந்த கேமராக்காக நான் கலர் பொடி போட்டேன், வேறு எதுக்குமே நான் போடலை. குக்கரில் விசில் போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம். ஒரு 2 விசில் அடித்தக்கப்புறம் எடுத்து பார்த்தோம்னா நம்மளுக்கு சிக்கன் சாப்ஸ் ரெடி ஆயிடும். அது வெறும் சோறோடு வச்சு சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பெஸ்ட்டாக செம்ம சூப்பராக இருந்துச்சுங்க. உண்மையிலே சொல்கிறேன், ஒரு பைட்டும் அந்த சிக்கனை கூட விட்டுருங்க, அந்த சாப்ஸை ஒரு